ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நான் மீஷோவில் பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரேட் பார்த்தீங்கன்னா 250. அதுக்கப்புறம் இது நாமளே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செலவே இல்லாமல் பண்ணுறதுன்னு. இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தேங்காய் மூடி தாங்க எடுத்திருக்கேன். இது வச்சு நம்ம சூப்பராக பண்ணிடலாம். நான் எங்கள் வீட்டில் தண்ணி சூடு பண்ணுறதுக்காக எடுத்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் இந்த மாதிரி தேங்காய் முடியலாம். அதில் ஒரு நான் பெருசாக பார்த்து நான் எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இது நல்லா பெருசாக இருக்குது அகலமாக. சரி, நம்ம இதில் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நான் ஒரு கத்தி வச்சு இதில் மேலே இருக்கிறது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சாண்ட் பேப்பர் இருக்கிறவங்க அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அது இல்லாதவங்க கத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கத்தி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கத்தியில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்லா டைட்டாக இருந்துச்சு. ஸோ நான் கத்தி வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோம். இது க்ளீன் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆனால் நம்ம கத்தி வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தில் ஒரு இரும்பு ஸ்க்ரப் இருக்குது இல்லைங்களா, அது வச்சு நான் திருப்பி இந்த மாதிரி நான் நல்லா தேய்ச்சிட்டேங்க. சின்ன சின்னதாக இருந்த எல்லாமே விழுந்து இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக ஆகிடுச்சு. நான் இந்த இரும்பு ஸ்க்ரப்பில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் நல்லாவே சுத்தமாக எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் ஆகிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோவில் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன்னு. பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. அப்படியே ஒரு பவுல் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இதுக்குள்ளே இருக்கிறதையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாட்டர் கலர் தாங்க எடுத்திருக்கேன். அதில் நம்ம கோல்டன் கலர் அடித்தா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா நான் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் கலர் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பண்ணிக்கலாங்க. பிளாக் கலரில் கூட சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதில் நிறைய பேட்டர்ன் கூட போட்டு நம்ம டிசைன்ஸ் நிறைய போட்டுக்கலாம். அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் முடிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஃபுல் ஃபினிஷிங் பண்ணபோது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கலர் பண்ணிவிட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு வெயிலில் நான் வச்சுட்டேங்க. வெயில் நல்லா ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது கீழே இருக்க நம்ம ஸ்டாண்ட் ரெடி பண்ணணும். அதனால இந்த மாதிரி ஒரு 3 குச்சி எடுத்துருக்கேங்க. 3 குச்சி எடுத்துகிட்டு இது கூட இது மேலே என்ன கோல்டன் கலர் செல்லோ டேப் போட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் பார்க்கறதுக்கு கலர் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் ஃபினிஷிங் லுக் கொஞ்சம் அழகாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் 3 இதுலேயுமே நான் இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டுட்டு அதை நான் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கிறேன்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு குச்சி எடுத்து அதுக்கிட்ட நான் 2 இது வச்சு அது 2 ஒட்டிடலான்னு சொல்லிட்டு நான் நடுவால் நல்லா ஒட்டிட்டேங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்திங்கன்னா புரியும். இந்த மாதிரி நான் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு இந்த டேப் இருந்தால் நீங்கள் ஒட்டிக்கலாம். அது இல்லைன்னா நம்ம கலர் கூட அடிக்கலாம். நீட்டாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா நான் இது 2மே நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் டேப் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுலேயுமே நான் ஃபுல்லாக டேப் சுற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் 3 இதுவுமே நான் இணைச்சிட்டு நல்லாவே நான் டேப் ஒட்டிட்டேங்க. நெக்ஸ்ட் நான் எக்ஸ்ட்ரா இருந்தது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு நீட்டாக. அந்த பிக்சர்ஸில் அப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. நம்ம ஸ்டாண்ட் ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காய் முடியில் கலர் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம அது மேலே வச்சு உங்களுக்கு பிடிச்ச பேண்ட் அது மேலே நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள் என்னோடது இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட அவுட்புட். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலவே இல்லை. நம்ம வீட்டுக்கு அந்த குச்சி தேங்காய் மூடி வச்சு தான் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.